வணக்கம். இது உங்களுக்கான சுவையான ருசிகரமான நிகழ்ச்சி. ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக ஷெஃப் ஸ்ரீபாலா அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்தாலே ஒண்ணு ஏதாவது ஒரு தீம் இருக்கும், இல்லன்னா நம்ம எல்லாரையும் எங்கேயாவது ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. சோ இன்னைக்கு அவங்க நமக்காக என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்க வந்தாலே எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்ற ஒரு ஆவல்ல இருக்கும். சோ இன்னைக்கு என்ன தீம்ல போறோமா இல்லனா ஊருக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? ரெட் கலர், சோ ரெட் தீம். ஓகே, சோ இன்னைக்கு வந்து ஒரு ரெட் தீம்ல வந்து போக போறோம். அது வந்து ஸ்ரீபால் அவங்க ஆக்ஷன்லயே நமக்கு வந்து சொல்லி காட்டிட்டாங்க. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற ரெசிபி என்ன மேம்? சிகப்பு அவல் போட்டு பைனாப்பிள் போட்டு ஒரு கேசரி. சூப்பர். சோ வந்து நமக்காக இன்னைக்கு அவல்ல அதுவும் பைனாப்பிள் கலந்து ஒரு கேசரி, ஒரு இனிப்பான ரெசிபியோட நம்ம ஷோ ஆரம்பிக்கிறோம். செய்யலாமா? ஆமா. சிகப்பு அவல் கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிவப்பு அவல், நெய், பைனாப்பிள், முந்திரி, திராட்சை, பனை வெல்லம். கேசரி. சோ எனக்கு என்ன வேணும்? நெய். எஸ். ஓகே, சோ கேசரி அப்படின்னாலே வந்து நம்ம நல்ல மணக்க நெய் போட்டுதான் வந்து செய்வோம். அதுவும் வந்து நமக்கு இருக்கவே இருக்கு ஆரோக்கியமான அரோமா நெய். இந்த அவலோட பைனாப்பிள் காம்பினேஷன்ல ஒரு கேசரி. ஆமா. இது எப்படி இந்த கான்செப்ட்? ஒண்ணும் இல்ல, ரவைல கேசரி பண்ணும்போது பைனாப்பிள் போடுவாங்க. ஆமா. நம்ம வந்து அவல்ல ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். ஓகே, சோ இது நீங்களா யோசிச்சு கான்செப்ட். ஆமா. இப்ப நம்ம இதுல அவலை போட்டுடலாம். ஓகே. எவ்வளவு நேரம் அது வறுக்கலாமா? இந்த நல்ல இந்த பச்சை வாசனை இதுக்கு போகணும். நல்ல இந்த நெய் வந்து ஃபுல்லா இதுல கோட் ஆகணும். ஓகே. சோ நீங்க வந்துட்டு ரவை கேசரி அதுல கொஞ்சம் வந்துட்டு மாறுபட்டு நீங்க அவல்ல வந்து யோசிச்சீங்க. ஓகே. சோ அதுக்கு வந்து நீங்க நார்மல் சுகர் சேர்க்காம இந்த பனஞ்சர்க்கரை சேர்க்கிறதுக்கு என்ன ரீசன்? இது வந்து நம்மளுக்கு கைக்கூத்தல் அவல். இது வந்து ஹெல்த். அப்ப வந்து அடுத்த லெவல் ஹெல்த் நம்ம போனோம் இல்லையா? ஆமா. வெள்ளை சக்கரை. ஆமா. சுகர் அவாய்ட் பண்ணிட்டு ஓகே. பனை சக்கரை நல்லா வறுபட்டுடுச்சு. இத மாத்திட்டு அப்படியே இதே பாத்திரத்துல இப்ப நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சிடலாம். ஓகே. இதுல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து வச்சிடலாம். ஓகே. சோ மறுபடியும் நம்மளுடைய அரோமா நெய் அது வந்து சேர்த்து முந்திரி திராட்சை வறுக்க போறாங்க. இதுல இப்ப பைனாப்பிள் போட்டு வறுத்து வச்சிடலாம். இந்த நெய்லயே வறுத்து வச்சிடலாம். முந்திரி திராட்சை வந்து நெய்ல நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் சேர்க்கிறாங்க. இது ரொம்ப வறுக்கணும்னு இல்ல, ஒரு அந்த கிளேஸ் அதே மாதிரி அந்த நெய் கோட்டிங் வந்துட்டுனா போதும். இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. நம்ம வந்து இதை இப்போ மாத்திடலாம். ஓகே. இப்ப வந்து இதுல தண்ணி விட போறோம். ஓகே. அதே பாத்திரத்திலேயே பண்ணிடலாம். நெய் இருக்கு ஆல்ரெடி. இந்த இதனால போடும். இந்த தண்ணி காஞ்ச உடனே பனை வெல்லம் போட போறோம். ஓகே. பனை வெல்லத்துல சப்போஸ் மண்ணு இருந்ததுன்னா நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது நம்ம மண் இல்லாத பனை வெல்லம் அது. அதனால அது ஈஸி நம்ம பண்றது. தண்ணி நல்லா இப்ப வந்து சூடு ஏறிடுச்சு. நம்ம இந்த பனை வெல்லத்தை இதுல ஆட் பண்றோம். இது வந்து இப்போ உருகணும். இது எப்படி நல்லா இந்த பாகு அந்த பதத்துக்கு வரணுமா இல்ல? இல்ல அப்படி வரணும், மெல்ட் ஆனா போறோம். இப்ப இந்த பனை வெல்லம் நல்லா கொதிச்சு மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்ப வந்து
இந்த அவல் அதுல போடுறோம். ஓகே, வறுத்து வச்சிருக்கிற அவலை இதுல போடுறோம். நீங்க இது போட்ட அப்புறம் ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து பதத்துக்கு எதுக்கும் பண்ணல, ரவையில எல்லாம் பண்ற மாதிரி பதத்துக்குலாம் வேண்டாம். இது நல்லா குக் ஆகணும். ஓகே, சரி, இப்ப நல்லது குக் ஆயிடுச்சு. நம்ம இப்ப வந்து இதுல முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம், பைனாப்பிள். ஓகே. சோ நெய்ல வறுத்து வச்சிருந்த முந்திரி, திராட்சை, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து இப்ப அந்த அவல் அந்த கலவையில வந்து சேர்க்கிறாங்க. சூப்பர், நல்லா குக் ஆயிடுச்சு. ஏலக்காய் போட்டு ஓகே. சோ ஃபைனல் ஃபினிஷிங் டச்சா ஏலக்காய் தூள் சேர்க்கறாங்க. உங்களுக்கு இந்த பாகு கரையிற டைம் தான் இதுக்கு. அவ்வளவுதான், அவல் உடனே வெந்து போயிடும். ஓகே, நீங்க டேஸ்ட் பண்ண வேண்டாமா? ஷூர், கண்டிப்பா மேம். ஏன்னா இதனுடைய சுவை வந்து கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். யாருமே ட்ரை பண்ணாத யோசிக்காத ஒரு காம்பினேஷன், அவல் வித் பைனாப்பிள் கேசரி. தேங்க்யூ. சரி, அழகா வந்து கலர் காம்பினேஷனே வந்து டார்க் அந்த பிரவுனோட ஒரு லைட் எல்லோ கலந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நிச்சயமா இதனுடைய சுவையும் வந்து பிரமாதமா இருக்கும். ஏன்னா அதுல ஆட் பண்ண எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்கிரிடியன்ட் தான். இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பிரமாதம் மேம். பாயில் ஆன அவளோட அந்த பைனாப்பிள் எசன்ஸ் வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல அந்த பனவெல்லம், பனவெல்லம் டேஸ்ட்லாம் வந்து நம்ம ரொம்ப ரேர் சுவைச்சு பாக்குறது. சோ அது இதுல நீங்க ஆட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். சிவப்பு அவல் கேசரி செய்யும் முறை: கடாயில் நெய் ஊற்றி நெய் நன்கு சூடேறிய பிறகு அவலை இதோடு சேர்த்து வறுத்தெடுக்கவும். கடாயில் நெய் சேர்த்து முந்திரி, திராட்சை சேர்த்து நன்கு வறுத்து எடுத்துக் கொள்ளவும். அதே கடாயில் நறுக்கிய பைனாப்பிளை சேர்த்து வறுத்துக் கொள்ளவும். கடாயில் தண்ணீர் ஊற்றி தண்ணீர் கொதி வந்த பிறகு பனை வெல்லத்தை சேர்த்து உருக வைக்கவும். வெல்லம் உருகிய பின் வறுத்த அவலை சேர்த்து நன்கு கிளறவும். இதோடு பைனாப்பிள், வறுத்த முந்திரி, திராட்சை ஆகியவற்றை சேர்த்து வாசனைக்காக சிறிது ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கினால் சிவப்பு அவல் கேசரி தயார்.